அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானங்களை முகடாகவும் பூமிகளை விரிப்பாகவும் தூணின்றி வானை உயர்த்திய அல்லாஹுக்கே எல்லா புகழும். சலாம் என்ற ஈடேச்சமும் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்காக வசியத் செய்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் அறிவாளியாக திகழ்ந்தார். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு எஜமானிடம் அடிமையாக இருந்தார். எஜமான் ஒரு முறை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஒரு ஆட்டை அறுத்து அதில் உள்ள சிறந்த பகுதியை கொண்டு வருவீராக என்று சொன்னவுடன் ஒரு ஆட்டை அறுத்து அதில் உள்ள நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தார். பின்பு சில நாட்கள் கழித்து எஜமான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து ஆட்டின் மோசமான பகுதிகளை கொண்டு வருவீராக என்று சொன்னவுடன் ஒரு ஆட்டை அறுத்து அதில் உள்ள நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தார். இதை பார்த்து ஆச்சரியமடைந்த எஜமான், நான் ஆட்டின் சிறந்த பகுதியை கொண்டு வர சொல்லும் பொழுதும் நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தேன், ஆட்டின் மோசமான பகுதிகளை கொண்டு வர சொல்லும் பொழுதும் நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்தேன், இதற்கு விளக்கம் என்ன என்று கேட்டார். அதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இது இரண்டும் சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும். நல்ல பேச்சும் நல்ல எண்ணமும் நம்மகிட்ட இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். இது இரண்டும் கெட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டுவிடும். கெட்ட எண்ணமும் கெட்ட பேச்சு நம்ம இருந்தால் எல்லாமே கெட்டுவிடும். நம்ம இந்த உலகத்தில் செல்வந்தராக படித்தவர்களாக பட்டதாரியாக இருக்கிறோம். ஆனால் நாம் வளர்க்கும் குழந்தை நமக்கு பிரயோஜனம் உள்ள குழந்தையாக வளர வேண்டும். அதற்கு நாம் ஆரம்பத்திலேயே சரியாக வளர்க்க வேண்டும். அல்லாஹ் யார், ரசூல் யார், நபி யார் என சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் மௌத்தாகிவிட்டால் 3 அமல்களை தவிர மற்ற அனைத்து அமல்களும் துண்டிக்கப்படுகிறது. அவற்றில் உங்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகள். நாம் நம்முடைய மௌத்திற்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளை விட்டுட்டு போகக்கூடிய தாய்மார்களாக தந்தைமார்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். நீங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் குழந்தைகளுக்காக வேண்டி மழை வெயில் பாராமல் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து சம்பாதிக்கிறீர்கள். எதற்காக? உங்களுடைய கண்மணிகளுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த குழந்தை உங்களுடைய மௌத்திற்கு பிறகு துவா செய்யக்கூடிய குழந்தையாக வளர வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், உனக்கு எதில் அறிவில்லையோ அதனை நீ எனக்கு இணை வைக்குமாறு உன் பெற்றோர்கள் உன்னை கட்டாயப்படுத்தினால் அதற்கு நீ வழிபடாதே. ஆனால் இந்த உலகத்தில் நற்செயலுக்கு ஏவினால் அது பற்றி பின்பற்றிக்கொள். பின்னர் உங்களுடைய மீட்சி இருக்கிறது. அப்போது நீங்கள் செய்தவை குறித்து நான் உங்களிடம் அறிவிப்பேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். 31வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காதே. இணை வைத்தால் மிக பெரும் அநியாயமாகும். 31வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் கூறுதாங்க, யா புனைய அகீமு ஸலாத்து வஅமுர் பில் மஅரூஃபில் வன்ஹு அனில் முன்கிர வபசிர மலா மா அஸ்ஸபக இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூத். எனது அருமை மகனே, நீ தொழுகையை நிலைநிறுத்துவீராக, நன்மை ஏவி தீமையை தடுப்பாயாக, உனக்கு ஏற்படும் துன்பத்தில் பொறுமையை மேற்கொள்வியாக, நிச்சயமாக காரியங்களில் மிக்க உறுதியாக இருக்கும். 31வது அத்தியாயத்தில் 18வது வசனத்திலே 19வது வசனத்திலே கூறுதாங்க, உன்னுடைய நடையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன்னுடைய சப்தத்தை தாழ்த்திக்கொள், நிச்சயமாக சப்தங்களில் மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் சப்தமாகும். பூமியில் கர்வமாக நடக்காதே, ஆணவங்கொண்டு தற்பெருமிடம் கொள்ளும் எவரையும் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். இது போன்று தன் மகனுக்காக லுக்மான் அலை வசியத் செய்தார்கள். அதுபோன்று நாமளும் வசியத் செய்வோம். ஒரு பெண் கண்ணியமாக வளர்வதும் கட்டுப்பாடின்றி வளர்வதும் அவளின் தாயின் கையில் தான் உள்ளது. பெண் குழந்தைகளை கண்ணியமாக உடை அணிவித்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். நாளை குழந்தைகளுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் தாய் தான் பதிலளிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.